ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தவக்காலத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஆன்மீக பயணத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தவக்காலம் என்றாலே நோன்பை பற்றி நாம் அதிகமாய் சிந்திப்பது உண்டு. ஆகவே இந்த நாளிலும் நோன்பை குறித்து தெளிவான விளக்கங்களோடு பயணிக்க நாம் ஆவலோடு இருக்கிறோம். ஆம், நோன்பின் மேன்மையையும் நோன்பை குறித்த தெளிவான விளக்கத்தையும் தந்து நம்மை இன்றைய நாள் பயணத்தை நமக்காக வழிநடத்துகிறவர் சுல்தான்பேட் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அருட்தந்தை பயசடிகளார் அவர்கள். வாருங்கள், அவரோடு இணைந்து இந்த நாள் பயணத்தை துவங்குவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். தவக்காலத்தை துவங்கி முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த ஒரு செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவக்காலம் என்று சொன்னவுடனே இந்த தவக்காலத்துக்கு என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் நாம் காலங்காலமாக நாம் கடைபிடித்து வருகிறோம். ஒன்று, நம்முடைய சிலுவை பாதை பக்தி முயற்சிகள், ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுக்கிற பக்தி முயற்சிகள், இன்னும் குறிப்பாக நோன்பு என்கிற அந்த பக்தி முயற்சி, இன்னும் புனித பயணம் என்று சொல்லி இந்த தவக்காலத்தை எந்த அளவுக்கு நாம் ஒரு பக்தி நிறைந்த ஒரு காலமாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் தயார் செய்திருப்போம் அல்லது நம்முடைய உள்ளத்திலே நினைத்திருப்போம். அந்த வகையில் இந்த தவக்காலத்திலே இந்த நோன்பை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நோன்பு என்று சொல்கிற பொழுது நம்முடைய திருச்சபை இந்த நோன்பை கட்டாயப்படுத்துவதில்லை. வெள்ளிக்கிழமைகளிலே நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஒருவேளை அதுவும் முடியவில்லை என்று சொன்னாலும் கூட விபூதி புதன் அல்லது பெரிய வெள்ளிக்கிழமையாவது முடிந்தவர்கள் எல்லாருமே நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த நோன்பு என்பது ஒரு பக்தி முயற்சியாக இருந்தாலும் இது கட்டாயத்திலோ அல்லது ஏதோ காலங்காலமாக கடைபிடிக்கிற ஒரு காரியம் என்கிற எண்ணத்திலே இந்த நோன்பை நாம் கடைபிடிப்பதிலே யாருக்கும் எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த நோன்பு இந்த தவக்காலத்திலே எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த நோன்பு என்று சொல்கிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே 2 நிகழ்ச்சிகள் வழியாக அந்த கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இரவும் பகலுமாக நோன்பு இருக்கிறார். நோன்பிருந்து தன்னையே அவர் தயாரிக்கிறார் தன்னுடைய பணி வாழ்க்கைக்காக. அந்த நோன்பிருந்து தன்னையே தயாரித்த இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு சோதனைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார். இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து அந்த சோதனைகளை எல்லாம் வென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வானக தந்தையோடு கூட ஜெபத்திலும் அந்த நோன்பிலும் அவர் அவ்வளவுக்காக தன்னையே தயாரித்ததனுடைய ஒரு பயன் அல்லது அதனுடைய ஆற்றல் அல்லது அதனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதாவது ஒரு தீ ஆவி பிடித்த அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுவனுடைய தந்தை வந்து கேட்கிறார்கள் சீடர்களிடத்தில். ஆனால் அந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களால் முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் அந்த பேய் பிடித்த அந்த சிறுவனை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தகப்பன் இயேசுவிடத்திலே வந்து, இப்படியாக என்னுடைய மகன் பேய் பிடித்திருக்கிறான், அவன் தீயிலே குதித்து சாக போகிறான், இன்னும் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், ஆகவே இவனை காப்பாற்ற வேண்டும் அல்லது இவனை பேயிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய சீடர்களிடத்திலே கொண்டு போய் காண்பித்த பொழுது அவர்களால் முடியவில்லை என்று சொல்லி இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவும் பேயை நீக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். இந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசுவிடத்திலே தனிமையாக சென்று, ஏன் எங்களால் மட்டும் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் தனிமையாக. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த தீ ஆவியை இந்த பேயை ஓட்டுவது என்பது தனிப்பட்ட ஒரு வல்லமையினால் முடியாது, மாறாக இறை வேண்டலும் நோன்பில் மட்டுமே இந்த பேய்களை ஓட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பதில் சொல்லுகிறார். இயேசுவும் கூட அந்த சீடர்களை எந்த அளவுக்கு ஒரு தயாரிக்கிறார் என்று சொன்னால், வெறுமனே ஜெபம் மட்டுமல்ல அல்லது நம்பிக்கை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கைக்கு ஒரு அடிப்படையாக ஒரு உந்து சக்தியாக அல்லது இந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துகிற விதத்திலே
நோன்பிலும் இறைவேண்டலில் மட்டுமே இந்த ஆவிகள் எல்லாம், தீய ஆவிகள் எல்லாம் ஓட்ட முடியும் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்திலே இந்த நோன்பை கட்டாயமோ அல்லது ஒரு சடங்குக்காக நாம் கடைபிடிப்பதிலே எந்த பயனும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்த அந்த அனுபவம், அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்துடைய ஆற்றல், இறைவேண்டலிலும் நோன்பில் மட்டுமே இந்த ஆவிகளை ஓட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவென்று சொன்னால், இந்த தவக்காலத்திலே பலவிதமான ஒரு குறிக்கோள்களோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே இது மாற வேண்டும், அது இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவையெல்லாம் அந்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும், என்னுடைய பலவீனத்திலிருந்து மாற வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே அந்த தவக்காலத்துடைய முதல் நாளிலே தீர்மானித்திருப்போம். அதற்காக பலவிதமான பக்தி முயற்சிகள் எல்லாம் செய்வோம். அந்த பக்தி முயற்சிகளோடு கூட சேர்ந்து இந்த நோன்பும் அந்த ஜெபமும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த நோன்பு அதற்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தவக்காலத்திலே நோன்பிற்கு நான் தீர்மானிக்கிறேன் என்கிற அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்து இந்த நோன்பும் அல்லது உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்துக்கு தனிப்பட்ட ஒரு வல்லமை, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், எப்படி அந்த தந்தை தன்னுடைய மகனுடைய தீ ஆவியை ஓட்டுவதற்கு அந்த சீடர்களால் முடியவில்லை. இயேசுவும் சொல்லுகிறார், அந்த சீடர்களுக்கு சொல்லுகிறார், இறைவேண்டலிலும் நோன்பினால் மட்டுமே இது முடியும் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானித்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தோடு கூட நம்முடைய பக்தி முயற்சிகளோடு கூட சேர்ந்து நாம் உண்ணா நோன்பு இருந்து அல்லது உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பொழுதுதான் அதனுடைய ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த தவக்காலத்திலே நோன்பு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விசேஷ விதமான ஆசீர்வாதம் உண்டு. அது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பார்கள். ஆகவே இந்த தவக்காலத்தினுடைய துவக்கத்திலே இருக்கிற நாம் இந்த நோன்பிருந்து ஜெபிக்கிற அந்த ஒரு விசுவாச முயற்சியையும் அந்த ஒரு பக்தி முயற்சியையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், இந்த 40 நாட்கள் முடிந்து நமக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு காலமாக வருகிற காலம் நமக்கு அமையும். ஆகவே உண்ணா நோன்பிருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிற அந்த ஒரு விசுவாசிகளாக, நம்பிக்கையாளர்களாக நாம் மாற இறைவன் அருள் புரிய இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்யட்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த தவக்காலத்தை இனி வர இருக்கிற நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் பயணிப்போம். நிச்சயமாக இறைவனுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.